அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதை பற்றி உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. எந்த நோயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அப்போது தொழுகையை முழுமையான முறையில் நிலைநாட்டுங்கள், அடிமைகளை கவனித்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி திரும்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம், மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாமத்தில் ஒரு அருட்கொடையில் ஒரு அருட்கொடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகை. நம்மள அதிகமான மக்கள் தொழுகையை பாரமாக நினைக்கிறாங்க. தொழுகை அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய, தொழுகைங்கிறது நம்மளை முஸ்லீமாக நிலைத்திருக்கக்கூடியது, தொழுகைங்கிறது நமக்கும் அல்லாவுக்குமான அந்த பிணைப்பை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய. அது கட்டாச்சுன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம்னு அர்த்தம். தொழுகை இல்லாமல் இஸ்லாமே கிடையாது. அதை பேசுவதற்கே நம்ம அருகதையற்றவர்கள். இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து கூட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்கள் இடத்துல 5 நேரம் தொழுகை கம்பல்சரி இருக்கணும். தொழுகை இல்லை அப்படின்னா அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகைங்கிறது இன்ஷா அல்லாஹ் அது ரொம்ப பெரிய ஒரு நியாமத்து. அதை கொண்டு போய் பாரமாக ஆக்கி, அதை வெறும் ஒரு சடங்காக்கி, அதில் ஒரு ரூ இல்லாமல் ஆக்கி, அதை இன்றைக்கி நாசப்படுத்தி நம்ம வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொழுகை பற்றிய ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு தொகுப்பாக இன்ஷா அல்லாஹ் அது பண்ணுவோம். தொழுகையில் இருக்கிற ஹிக்மத்து, அதில் இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு பரக்கத்து, அதனுடைய ஒரு நியாமத்து இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே நம்ம தனியாக ஒரு இதில் சொல்லுவோம். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா இப்னு மாஜால 1625 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது சொல்கிறாங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தொழுகையை பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன்.